இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கேருந்து வருகிறீங்க? வீட்டிற்குள்ளே ஜெபித்து விட்டு வருகிறாய். கூட்டத்தில் ஜெபித்து விட்டு வரவில்லை. வீட்டிற்குள் அமர்ந்து ஜெபித்து விட்டு வருகிறாய். வீட்டிற்குள் அமர்ந்து கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டு வெளியே வருகிறாய். வீட்டிற்குள் அமர்ந்து கர்த்தரோடு பேசி விட்டு வெளியே வருகிறாய். வீட்டிற்குள் அமர்ந்து கர்த்தரை தரிசித்து விட்டு வெளியே வருகிறாய். வீட்டிற்குள் அமர்ந்து கர்த்தரோடு உறவாடி விட்டு வெளியே வருகிறாய். அப்படி நீங்கள் வெளியே வருகிறதான பொழுது உங்கள் வீட்டு வாசலில் எந்த ஆவியும் படுத்து இருக்காது, நின்று கொண்டும் இருக்காது. படுத்திருந்தாலும் நின்று கொண்டிருந்தாலும் எல்லா ஆவிகளும் உங்களை பார்த்து ஓடி போய்விடும். அல்லேலூயா. அதனால்தான் ஜெபிக்கிறார். இயேசுக்கு நமக்கு இயேசு யார் என்று நமக்கு தெரியணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று 1 தீமோத்தேயு புத்தகத்தில் வாசிக்கிறோம். அது வாசிக்க வேண்டாம். இப்போ பாருங்க, ஆவேசம். ஆவி தெரியல. இயேசு யாரு, கட்ட ஆவி அது, இயேசுவின் ஆவி எங்கே இருக்குதுன்னு தெரியல. பயப்படுறான். சொல்கிறாரு, என்ன இப்போ பயப்படாதீங்க, என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. பி நாட் அஃப்ரைடு, பயப்படாதீங்கப்பா, நான் தான் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் பேசின உடனே அங்கே பேதுரு என்ன சொல்கிறான், வாசிங்க, முடிச்சிடுவேன் 5 நிமிஷத்தில். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆமென். ஆண்டவரே, நான் மூழ்கி போகாமல், நான் அழிந்து போகாமல், நான் அப்படியே இந்த இடத்துல செத்து போயிடுற மாதிரி இருக்கிறேன் ஆண்டவரே. காரணம் என்ன?